சார் பட்ஜெட்டுங்கிறது நாளைக்கு நம்ம நாட்ல குடுக்க போறாங்க. இந்த பட்ஜெட் நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதுவும் சரி, விவசாயிகளுக்கு ஆழித்தீர திட்டமா இருந்தாலும் சரி, தங்க நகை தள்ளுபடியா இருந்தாலும் சரி, இதெல்லாம் எப்படி சார் எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு நம்ம? அதாவது பொதுவா எல்லா பட்ஜெட்லயுமே பல்வேறு தரப்பினருடைய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது இளைஞர்களா இருக்கட்டும், இல்ல நடுத்தர வர்க்கத்தினர், அ இல்ல தொழில்துறையினர், ஏற்றுமதியாளர்கள், இது போன்ற பல்வேறு தரப்பினரையும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக தான் பட்ஜெட் பார்க்கப்படும். இந்த பட்ஜெட் ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்டாக நான் பார்க்கிறேன். எப்படி அப்படின்னா 2025ல் பல்வேறு விஷயங்கள், நெருக்கடிகள் நம்மளுடைய பொருளாதாரத்தை ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கி விட்டதை பார்த்தோம். அதாவது முக்கியமாக அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய அந்த டாரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அசாதாரணமான வரி நம்மளுடைய ஏற்றுமதி துறையை கடுமையாக பாதித்துள்ளது. அதன் காரணமாக பல்வேறு நகரங்கள், இப்போ திருப்பூர், சூரத் போன்ற பல்வேறு ஏற்றுமதி சார்ந்த நகரங்களில் வேலைவாய்ப்புகள், வாழ்வாதார கேள்விக்குறிகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த சூழல், அதாவது 2025ல் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, நம்மளுடைய பொருளாதார அடித்தளம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவாகவே இருக்குது. அது பொருளாதார ஆய்வறிக்கையாக இருக்கட்டும், இல்லை ஆர்பிஐ உடைய அறிக்கையாக இருக்கட்டும், இல்லை ஐஎம்எஃப் போன்ற உலக நிறுவனங்களுடைய அறிக்கைகள் எல்லாமே பார்க்கும்போது நம்மளுடைய பொருளாதாரம் அந்த 6-7% ஜிடிபி growth அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இந்த வரக்கூடிய ஆண்டுகளில் 7% அளவில் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது எல்லா தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் அடித்தளம், பொருளாதார அடித்தளம் ரொம்ப வலுவாக இருக்குது. பட் அதற்குண்டான சில முக்கிய விஷயங்கள், அதாவது ஏற்றுமதி, இது போன்ற விஷயங்களில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ரூபாயுடைய மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கு. அது ஓரளவுக்கு ஏற்றுமதிக்கு நமக்கு சாதகமாக இருந்தாலும் ரூபாயுடைய மதிப்பு அப்படிங்கிறது குறைந்து கொண்டிருக்கு. ஏன்னா நம்ம இறக்குமதி சார்ந்த ஒரு நாடாக இருக்கிறதுனால அதிக சுமை நமக்கு ஏற்படும். இது போன்ற 2025ல் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தைகளில் வெளியேறினதை பார்த்தோம். இந்தியாவுடனான அந்த அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் இழுபறியில் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அது இன்னும் எப்போ அதை எட்டப்படும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளில், இப்போ இஸ்ரேலுடைய பகுதியாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யா, யுக்ரைன், ஈரானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் பிரசிடெண்ட் ட்ரம்ப்புடைய ஒரு ஸ்திரமற்ற பொருளாதார கொள்கைகள், அவர் அறிவிப்பதும், வரிகளை அறிவிப்பதும், திரும்ப பெறுவதும், மீண்டும் அறிவிப்பதும், திரும்பி புதிய வரிகளை கொண்டு வருவதுமாக ஒரு ஒரு ஸ்திரமற்ற, நிச்சயமற்ற போக்கில் தான் ட்ரம்ப்புடைய செயல்பாடுகள் இருக்குது. அதனால் 2025ல் கடுமையான ஒரு 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 ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்தோம். அதாவது ஒரு ப்ரெடிக்டபிளாக இல்லாமல் ஒரு அதிக ஏற்ற இறக்கத்தோடு இருந்த ஒரு பொருளாதார சூழலை பார்த்தோம். பட் இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தளவு அடித்தளம் ரொம்ப வலுவாக இருக்குது. நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த பொருளாதார வளர்ச்சி அடுத்த கட்ட நகர்வு, அந்த 7-7.5% அப்படிங்கிறது 8லேருந்து 10% உயர்வதற்கான சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய அந்த இம்போர்ட் டிபெண்டன்சி, அதாவது நிறைய இறக்குமதி சார்ந்த ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறதுனால இங்கே முதலீடுகளை ஈர்த்து இப்போ நிறைய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவை நோக்கி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இப்போ ஆப்பிள் கூட இங்கே சென்னையில் வரக்கூடிய ஒரு சூழல், ஜிசிசி அப்படி சென்னையில் வரக்கூடிய சூழல் இருக்குது. பல்வேறு மாநிலங்களில் வெளிநாட்டு முதலீடுகள் கொண்டிருக்கு. இந்தியாவுடைய அந்த டெஸ்டினேஷன், அதாவது ஒரு முதலீட்டு டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதுல இந்தியா ரொம்ப முன்னணியில் இருக்குது. அதனால் இன்னும் அதிகமாக அந்த முதலீடுகள் வரும்பொழுது தான் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் ஏற்படும். தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனல் இன்கம் அப்படிங்கிறது உயரும், வாழ்வாதாரம் உயரும். இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்தியா முழுக்க உள்நாட்டு சந்தையை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம். ஏற்றுமதிகள் அப்படிங்கிறது ஒரு சிறிய அளவு தான். ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் பார்க்கும்போது ஒரு சிறிய அளவு தான். திருப்பூர், சூரத் போன்ற நகரங்கள்லாம் வெளிநாடை நம்பி இருக்கிறது. சைனா போன்ற நாடுகள்லாம் அதிகமாக வெளிநாடுகளை நம்பி இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக பல நாடுகளை நம்பி இருக்கு. அதனால் இந்திய பொருளாதாரம் பொறுத்தளவில் உள்நாட்டு சந்தையை வலுப்பெறக்கூடிய ஒரு விஷயமாக, பல வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கும் விதமாக, பல்வேறு புதிய தொழில் நிறுவனங்களை துவக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைவதற்கு இந்த பட்ஜெட் ஒரு தெளிவான பாதையை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுதான் தேவையும் கூட. ஏன்னா 2025ல் பல நம் நாடு சாராத குழப்பங்கள், அதாவது வெளிநாட்டு குழப்பங்கள் அதிகமாக இருந்ததை பார்த்தோம்.
அதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது போன்ற குழப்பங்கள் இப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப்புடைய செயல்பாடுகளை வந்து நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா அவருடைய தன்னிச்சையான முடிவுகளை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்ண முடியும்னா, இது போன்ற ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் நம்ம பொருளாதாரத்தை அணுகாத வண்ணம் நம்ம ஒரு அரண் அமைத்து பாதுகாக்க பல்வேறு ரிஃபார்ம்ஸ், அதாவது சீர்திருத்தங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சார், இப்ப நாட்டோட முதுகெலும்பா இருக்கிற விவசாயிகள் அவங்களோட கஷ்டத்தை, வருமானத்தை அதிகரிக்கிற அந்த அளவுக்கு இந்த பட்ஜெட் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? அதாவது பல்வேறு திட்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ ஃபார்மர்ஸ் பொறுத்தளவில் அந்த எம்எஸ்பி போன்ற விஷயங்கள்லாம் இருந்து கொண்டு இருந்தாலும், விவசாயிகளை பொறுத்தளவில் அந்த இப்போ ஏழை தொழில்நுட்பம் அது எந்த அளவுக்கு இப்போ அவங்களுடைய முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த வானிலை மாற்றங்கள் அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, இது அது போன்ற ஒரு சேலஞ்சஸ் இருந்து கொண்டிருக்கு. அதுக்கு ஏஐ ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக அரசாங்கம் கவனத்தில் கொள்ளும். இப்போ சமீபத்தில் நம்ம நியூஸ் பார்க்கும்பொழுது, இந்தியா தான் உலகத்திலேயே அதிகமாக அரிசி ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக சைனாவையும் தாண்டி மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதனால் நமக்கு உணவு பொறுத்த அளவில் பாதுகாப்பு தன்னிறைவாகவும் இருக்குது. நம்ம ஏற்றுமதியும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது ஒரு வைப்ரண்ட் அக்ரிகல்ச்சர் இருக்குது. விவசாயம் பொறுத்தளவில் மாடர்ன் டெக்னாலஜி வந்தது, நிறைய விஷயங்கள் வந்ததுனால ஒரு தன்னிறைவு நாடாக மட்டும் இல்லாமல் ஒரு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு சந்தையாக மாறிக்கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமாக விவசாயம் அப்படிங்கிறது ஒரு முதுகெலும்பு தான். முக்கியமான, அதாவது பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள், அதாவது சேவைத்துறை, தொழில்துறை, அப்புறம் விவசாயம், இது போன்ற துறைகள் விவசாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த கட்டம், அதாவது இப்போ இதே கட்டத்தில் இருந்தால் விவசாயிகளுக்கு அவர்களுடைய அந்த தனிநபர் வருமானம் உயருமா அப்படிங்கிறது தெளிவாக கூற முடியாது. ஆனால் அந்த ஏஐ போன்ற டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்து அவர்களுக்கு அந்த வானிலை மாற்றங்களை எல்லாம் குறித்து அதிக ஒரு அவேர்னஸ் வரும்பொழுது அவர்கள் அந்த பயிர் திட்டத்தை வந்து சரியாக திட்டமிட முடியும். அவர்களுக்கு லாஸஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இன்னொன்று, விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை வந்து ஒரு சந்தைக்கு கொண்டு வருவதற்கான எளிய வகைகள் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அதனால தான் அவர்களுக்கு தகுந்த விலை கிடைக்காமல் இடைத்தரகர்கள் மூலமாக நிறைய விலை அவர்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது. இந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்ணும்பொழுது, அதாவது இந்த சப்ளை செயின் கம்மி பண்ணும்பொழுது விவசாயிகளுக்கு உண்மையான கூலி அவர்களுக்கு கிடைக்கும். மக்களுக்கும் தரமான உணவுப் பொருட்கள் நியாயமான விலையில் கிடைப்பதற்கான இன்னும் முயற்சிகளை எடுக்கலாம். இப்போ சாமானிய மக்களுக்கு உண்டான அந்த வரி சலுகைகள்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? அதாவது சென்ற ஆண்டே நிறைய வரிச்சலுகைகள் மிடில் கிளாஸுக்கு வந்ததை பார்த்தோம். அதனால் புதிதாக இந்த ஆண்டு வருமா அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் இருந்தாலும், ஏற்கனவே சென்ற ஆண்டு அந்த வரிச்சலுகைகள் அறிவித்ததன் வாயிலாக கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ஷார்ட்ஃபால், அதாவது பட்ஜெட்டில் வந்து அவர்களுக்கு ஒரு மத்திய அரசுக்கு 1,00,000 கோடி ஷார்ட்ஃபால் இருந்திருக்கு. அதனால் இந்த ஆண்டு புதிதாக வருமா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏதாவது சில சிறிய மாற்றங்கள் கொண்டு வரப்படலாமே தவிர, ஏற்கனவே சென்ற ஆண்டு ஒரு வரிச்சலுகைகளில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது தொடர்ந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்கு குறைவு தான். இந்த பட்ஜெட்டுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை அடித்தளத்தை மேம்படுத்துவதற்காகவும் சீர்திருத்தங்களை துரிதப்படுத்துவதற்காகவும் அடுத்த கட்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி, நீங்கள் சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக அமையும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சார், இப்போ இந்த பட்ஜெட் போட போகிறதுனால ஒரு சராசரி மனுஷனோட வாழ்நாள் மாறிடுமா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி. கண்டிப்பாக, அதாவது ஒரு பட்ஜெட்னால ஒரு தலையெழுத்தை மாற்ற முடியாது. இப்போ நம்ம இந்திய பொருளாதாரத்தை வந்து ஒரு 91லேருந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது, நான் பார்த்து வந்த 91லேருந்து பார்க்கும்பொழுது 91 தான் அந்த தாராளமயமாக்கல், குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதை பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட 34-35 ஆண்டுகள் நம்ம கடந்து வந்தது பார்க்கும்போது, அப்போலேருந்து துவங்கி படிப்படியாக செயல்படுத்தி வந்த திட்டங்களால் தான் இப்போ இந்த பொருளாதாரம் கிட்டத்தட்ட ஒரு $4 ட்ரில்லியன், 4 to 5 ட்ரில்லியன் டாலர் வந்திருக்கிறத பார்த்துருக்குறோம். அதற்கு முக்கியமான காரணம் வந்து சந்தையை விரிவாக்குதல், எளிமையாக்குதல், அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஒரு நிறுவனங்கள் வந்து தொழில்துறை நிறுவனம் வந்து துவங்கும்போது அவர்களுக்கு ரொம்ப எளிமையாக்கப்பட வேண்டும். முதலீடுகளை ஈர்க்கணும். இங்கே படித்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் மிக அதிகமாக இருக்குது. அவர்களுடைய டேலண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர வேண்டும். அதனால் ஒரு 35 ஆண்டுகள் நம்ம ஜேர்னி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, அந்த துவக்க காலம் 90-91 துவக்க காலத்தில் பார்க்கும்போது நம்மள்ட்ட இருந்த கையிருப்பு தங்கத்தை அடமானம் வைத்து ஐஎம்எஃப்ட கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலில் 91 இருந்தோம் நம்மளுடைய பொருளாதாரம். இன்றைக்கு வந்து உலகத்தில் மிக மிக அதிகமாக வேகமாக வளரக்கூடிய
டாப் 3 நாடுகளில் நம்ம முதன்மையாக இருக்கிறோம். ஸோ அதனால் ஒரு லாங் ஜேர்னியாகத்தான் பொருளாதாரத்தை பொறுத்தளவில் பார்க்கணுமே தவிர ஒரு பட்ஜெட்னால் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. ஒரு இது வந்து ஒரு ஒரு தொடர்ச்சியாக ஒரு கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2025 பல சவால்களை வந்து இந்திய பொருளாதாரம் எதிர்கொண்டிருக்கு. அது தொடர்ந்து இருக்குது. இன்னும் 26 அந்த சவால்கள் மாறியது போல் இல்லை, இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு. இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட், இதற்கு விடைகள் கொடுக்கக்கூடிய பட்ஜெட். இந்த சிக்கல்களை எப்படி நம்ம மீறி தாண்டி வரப்போகிறோம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பாகத்தான் இந்த பட்ஜெட் அமையும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சார், இப்போ தங்கம் விலை மலைன்னு ஏறிட்டு போகுது. சாமானிய மக்கள் அதை வாங்க முடியல அப்படின்னு அந்த கனவே தொலைச்சிட்டு இருக்காங்க. இப்போ தங்கத்துக்கு எதுவும் விதிவிலக்கு கொடுப்பாங்களா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது? அதாவது தங்கத்தை பொறுத்தளவில் மாறுபட்ட கருத்து, என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நம்ம ரொம்பவே அதாவது தங்கத்தை வந்து முழுக்க முழுக்க நம்ம இறக்குமதி பண்ணுறோம். 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். ஒன்று வந்து ஆயில் ஒரு மிக முக்கியமான ஒரு இறக்குமதி. தங்கத்தை பொறுத்தளவில் அடுத்ததாக ஒரு மிக 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 முக்கியமான இறக்குமதி. இப்போ ஆயில் பொறுத்தளவில் நம்மளால் தவிர்க்க முடியாத ஒரு இறக்குமதி. ஏன்னா நம்மளுடைய தொழில்துறையினர் அன்றாட வாழ்வியல் வந்து நம்ம பெட்ரோல் டீசலை வைத்து தான் நம்ம பொருளாதாரம் இயங்கி கொண்டிருக்கு. தங்கத்தை பொறுத்தளவில் அது ரொம்ப தேவையான பொருளாக இல்லை அப்படின்னா ரொம்ப தேவையான பொருள்னு சொல்ல முடியாது. மக்களுடைய அவர்களுடைய விழாக்களுக்கும் அவர்களுடைய குடும்ப நிகழ்வுகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கு சேர்ப்பதற்குமாக நம்ம தங்கம் வாங்கி கொண்டிருக்கோம். ஆனால் தங்கத்தை நம்ம முழுமையாக இறக்குமதி பண்ணுறோம். இன்னும் நமக்கு இங்கே கோலாருக்கு பிறகு ஃபீல்ட்ஸ் கிடைக்கல, கோல்டு ஃபீல்ட்ஸ் இன்னும் அமையலை. அதனால் முழுக்க இறக்குமதி பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே ஒரு இறக்குமதி நாடாக இருக்கிறதுனால இன்னும் அதிகப்படியாக இறக்குமதி பண்ணும்பொழுது நம்மளுடைய டாலர் கையிருப்பு குறைந்துவிடும். அதனால் அதுக்கு வந்து ரூபாயோட மதிப்பு வந்து வலுவிழக்க செய்யும். நம்மளுடைய டெஃபிசிட் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் பொருளாதார சூழலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே தங்கத்திற்கு வந்து இறக்குமதி வரி இருக்குது. அதாவது இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய தங்கத்திற்கு இறக்குமதி வரி இருக்குது. அதில் ஏதாவது தளர்வுகள் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது வந்து அந்த தளர்வு வந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த விலையில் ஓரளவு குறையும். இப்போ தங்க விலை எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா சர்வதேச விலை ப்ளஸ் நம்மளுடைய இறக்குமதி விலை, இதுதான் சேர்ந்து வரும். ஸோ இந்த இறக்குமதி விலையில் ஏதாவது ஒரு தளர்வுகள் இருந்தது அப்படின்னா சிறிது விலை மாற்றத்துக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பட் ஒட்டுமொத்தமாக இப்போ நேற்றைக்கெல்லாம் பார்க்கும்போது தங்கம் கடுமையாக விழுந்திருக்கு. அதாவது தொடர்ந்து ஏறிக்கொண்டிருந்த தங்கம் ஒரே நாளில் கடுமையாக வீழ்ச்சியடைந்ததை பார்த்தோம். பட் இது போன்ற நிகழ்வுகள் இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையில், அதாவது ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது தங்கத்துடைய விலை இன்னும் அதிகமாக ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. எதனால் அப்படின்னா ட்ரம்ப்புடைய ஒரு அணுகுமுறை, உலக பொருளாதாரத்தில் நீடிக்கக்கூடிய அந்த குழப்ப நிலை, இதெல்லாமே தங்கத்திற்கு ஆதரவாக இருக்குது. பெரும் முதலீட்டாளர்கள், வங்கிகள், மத்திய வங்கிகள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற மத்திய வங்கிகள், சாமானியர்கள், நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வாங்கும் பொழுது எல்லா தரப்பினரும் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி வருவதனால் தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கு. பட்ஜெட்டில் இதில் ஏதாவது இம்போர்ட் டியூட்டியில் ஏதாவது கஸ்டம்ஸ் டியூட்டியில் ஏதாவது கம்மி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் தங்கம் விலை ஓரளவுக்கு இந்திய சந்தையில் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் வந்து 2 குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும்தான் நிதி கொஞ்சம் அதிகமாக ஒதுக்குனாங்க. தமிழ்நாட்டுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை. இந்த ஆண்டும் அதே நிலைமை வந்துருமா? ஒருவேளை வந்தால் தமிழக மக்கள் எந்த அதாவது பட்ஜெட்டை பொறுத்தளவில் வந்து எல்லா மாநிலங்களும் சரி, அது மத்திய பட்ஜெட்டும் சரி, அவங்களுடைய ப்ரையாரிட்டி இருக்கும். அவங்க வந்து இந்த பட்ஜெட்டில் ஏன்னா லிமிட்டட் ஃபைனான்ஸ் தான், லிமிட்டட் கேபிட்டல் தான். ஸோ எல்லா மாநிலங்களுக்கும் 28 மாநிலங்கள் ப்ளஸ் 8 யூனியன் பிரதேசம், 36 பிரதேசங்களுக்கும் வந்து பட்ஜெட்டில் வந்து ஃபோக்கஸ் கொடுக்க முடியாது. இதை வந்து அதனால் அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப பட்ஜெட்டில் வந்து அலோகேஷன்ஸ் செய்யப்படும். பட் அதில் பார்க்கும்பொழுது இப்போ மாநிலங்களுக்கு எப்படி முன்னுரிமை ஒரு பக்கமாக கொடுக்கும்பொழுது இப்போ நிறைய முன்னணி மாநிலங்கள், இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம் வந்து வளர்ந்துவிட்ட மாநிலங்களாக பார்க்கப்படுகிறது. இன்னும் வளர காத்திருக்கக்கூடிய மாநிலங்கள், வளர்ச்சியே காணாத மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி அப்படிங்கிறது பல்வேறு திட்டங்கள், உட்கட்டமைப்பு திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கும்போது அப்படி தான் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரு நாட்டின் பட்ஜெட் அப்படிங்கிறது 36 மாகாணங்களுக்கும் எல்லா பட்ஜெட்லேயும் ஒதுக்க முடியாது. அந்தந்த காலகட்டத்திற்கு கால சூழலுக்கு ஏற்றா போல் இது அரசியலும் கலந்துருக்கு, அது தவிர்க்க முடியாத விஷயம். அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமாக தமிழகத்திற்கு திட்டங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம்.
இப்போ ஒதுக்கக்கூடிய அந்த பட்ஜெட்ல பொதுமக்கள் எதிர்பார்த்தது ஒருவேளை கிடைக்கலன்னா இந்திய எக்கானமிக்கு குறையுமா சார்? அதாவது பொருளாதாரம் வலுவாக தான் இருக்குது, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுடைய அதாவது இந்த சவால்கள் நம்ம நம்ம நம்மளுடைய பொருளாதாரம் சந்திக்கக்கூடிய சவால்கள் எல்லாமே முழுக்க முழுக்க வெளிநாட்டு சவால்கள் தான். உள்நாட்டிலேருந்து சவால்கள் வந்து மிக மிக குறைவு. ஏன்னா நம்மளுடைய அந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விலைவாசி கட்டுக்குள்ளே இருக்குது. வட்டி விகிதம் வந்து குறையக்கூடிய சூழலில் இருக்குது. வட்டி விகிதம் குறையும் பொழுது தொழில்துறையினருக்கு கடன் அதிகமாக எளிதாகவும் குறைந்த செலவிலும் கிடைக்கும். சாமானியர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுத்துவதற்காக வாங்கக்கூடிய லோன்ஸுடைய வட்டி விகிதமும் குறையும். இதெல்லாமே பொருளாதாரத்துக்கு ஒரு ஆதரவான சூழலில் இருக்குது. பொருளாதார வளர்ச்சியும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்குது. அதனால் இந்திய பொருளாதாரத்தை தனித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் இருக்குது. அதனால் இந்த ஒரு பட்ஜெட்னால பெரிய தாக்கத்தை, அதாவது அது வந்து அது நெகட்டிவாகவும் சரி பாசிட்டிவாகவும் சரி, பாசிட்டிவ் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இங்கே வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து பொருளாதாரத்தை வந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்து செல்வதற்கு பட்ஜெட் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். பெரிய அளவுக்கு நெகட்டிவ் எதிர்பார்க்க வேண்டாம். அதாவது பட்ஜெட் வந்து எதிர்பார்த்தது இல்லை அப்படின்னா அது வந்து பொருளாதாரத்துக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனுடைய வளர்ச்சி வேணால் கொஞ்சம் தடைபடுமே தவிர இந்திய பொருளாதாரத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஏறுமுகத்தில் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சார், இப்போ தங்கம் வெள்ளி விலை உயரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை உயர்ந்தா இன்வெஸ்ட் பண்றதுல எதுல இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அதாவது தங்கத்தை வந்து பல்வேறு கோணத்தில் பார்க்குறாங்க. இப்போ ட்ரெடிஷ்னலாக நம்ம பாரம்பரியமாக பார்க்கும்போது அந்த காலத்தில் இப்போ வந்து நிறைய அந்த நிதி சார்ந்த விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ 80கள் 70கள் 80களெல்லாம் பார்க்கும்போது பல விவசாயிகளும் சரி, விவசாய குடும்பங்களும் சரி, தொழில் நடத்துபவர்களும் அவர்களுக்கு அந்த வங்கி கடன் கிடைக்காத பட்சத்தில் கையிருப்பான தங்கத்தை அடமானம் வைத்து தான் அவர்களுடைய தொழிலெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த ட்ரெண்ட் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதனால தான் அந்த கோல்ட் லோன் கம்பெனிஸுடைய அவர்களுடைய அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது கடந்த 5 ஆண்டுகளில் வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கு. தங்களுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய தங்கத்தை வங்கி கடன் வாங்குவதற்கு பதிலாக அதை அடமானம் வைத்து கடன் பெறுவது அப்படிங்கிறது அது ஒரு சாரார் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இப்போ தவிர்க்க முடியாத விசேஷங்கள், திருமணங்கள் நடக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களுக்கு தங்கம் வாங்குவது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. அது விலை ஏறுதுன்னா அந்த தங்கத்துடைய அளவு குறைமே தவிர அவர்கள் செலவு செய்வது அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கு. மூன்றாவதாக முதலீடு, அதாவது தங்கத்தை வந்து ஒரு முதலீட்டு பொருளாக பார்த்து அதில் முதலீடு செய்து அதில் இருக்கக்கூடிய அந்த அப்ரிசியேஷன் லாபம் பார்ப்பது அப்படிங்கிறது மூன்றாவது வகை. இப்போ முதலீட்டிற்கு வந்து எப்பொழுதுமே தங்கம் நன்றாக இருந்து கொண்டிருக்கு. அதனால் ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் முதலீடு செய்யலாமே தவிர எல்லாவற்றையும் தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். ஒரு 100 ரூபாய் முதலீட்டுக்கு இருந்தது அப்படின்னா அதிகபட்சமாக 10 ரூபாய்க்கு மேலே தங்கத்தில் முதலீடாக செலுத்த வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய நிலை தொடர்ந்து இருந்தாலும் அதே நிலை தான் நீடிக்கும். இரண்டாவதாக பார்க்கும்போது இப்போ அத்தியாவசியமாக தங்கம் வாங்குபவர்கள் ரொம்ப வெயிட் பண்ண முடியாது. இப்போ நேற்றைக்கு ஒரு கடுமையான வீழ்ச்சி இருக்குது. அதெல்லாம் வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத வீழ்ச்சிகள் தான். எப்போ அது போன்ற கடுமையான வீழ்ச்சியானா எப்பொழுதுமே ஒரு பொருளுடைய விலை ஏறிவிட்டதுனால் அது ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்லேயே அந்த ரூல் இருக்குது. ஒரு ஏற்றம் இருக்கும்போது அதை லாபம் பார்ப்பதற்காக விற்க ஆரம்பிக்கும்போது விலை குறையும். அதுதான் நேற்றைக்கு தங்கத்திலையும் வெள்ளியிலையும் நடந்திருக்கு. அதனால் அத்தியாவசியமாக தங்கம் வாங்கக்கூடியவர்கள் அவர்களால் ரொம்ப வெயிட் பண்ண முடியாது. இருக்கக்கூடிய சூழலில் தங்கத்தை ஓரளவுக்கு பிரித்து வாங்குவது சிறந்ததாக இருக்கும். மூன்றாவதாக தொழில்துறையினர் அவர்கள் வந்து தங்கத்தை வைத்து கொண்டு அடமானம் வைப்பது அவர்களும் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய தேவை வந்து அத்தியாவசியமாக இருந்ததுன்னா வாங்கி தான் ஆகணும். முதலீட்டு சூழலாக பார்க்கும்போது 5-10% மேலே அவர்களுடைய முதலீடை வந்து இதில் செலுத்த வேண்டாம். சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த பட்ஜெட் சாமானிய மக்களுக்கு பயனளிக்குமா இல்லை பாதிப்பளிக்குமா அப்படின்ற? அதாவது இப்போ பட்ஜெட்டை பொறுத்தளவில் சாமானியர்களுக்கு வந்து பல்வேறு நலத்திட்டங்கள், இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்தாலும் பொருளாதார வளர்ச்சி தான் சாமானியர்களுக்கு ஒரு முழு பலனை கொடுக்கும். நம்ம 90களிலேருந்தே பார்த்துட்டு வரோம். இன்று ஐடி இண்டஸ்ட்ரி போன்ற பல துறைகள் வந்ததுக்கு பிறகு தான் முதல் நிலை, அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அந்த 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 வீடுகளில் பார்க்குறோம். அவர்கள் ஐடி நிறுவனங்களில் வேலை செய்து அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்ததெல்லாமே நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம். அதனால் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியருக்கும் அந்த வளர்ச்சி சென்றடைகிறதுக்கான திட்டம் தான் இந்த பட்ஜெட்டாக பார்க்கணும். மீதி எல்லா திட்டங்களும் வந்து ஒரு ஆன்சிலரி தான், அது வந்து முக்கியமாக பார்க்க முடியாது. பொருளாதாரம் இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புதூர் சென்னையிலே பார்க்கலாம். 90களிலிருந்து நான் பார்த்துட்டு வரேன். ஒன்றுமே இல்லாத ஒரு பேரன் லேண்டாக இருந்தது வந்து இன்றைக்கி ஒரு பொருளாதார மண்டலமாக ஸ்ரீபெரும்புதூர் மாறியுது.
அப்போ மாறும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள், அங்கே இருக்கக்கூடிய நகரம், சிறு நகரங்கள் எல்லாமே பலன் அடைஞ்சிருக்கும். அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதனால் உண்மையான பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டால் மட்டும்தான் ஒரு சாமானியர் மட்டும் இல்லை, எல்லோருக்கும் வளர்ச்சி சென்றடையும். முக்கியமாக ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய சாமானியருக்கு பொருளாதார வளர்ச்சி நேரடியாக பயன்களை கொடுப்பதை நம்ம கண்கூடாக பார்த்திருக்கிறோம். இப்போ பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இதுக்கு உண்டான சலுகைகள் அந்த மாதிரி எதனா? அதாவது பொதுவான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆனுவல் பட்ஜெட்டில் வந்து கல்விக்கு வந்து அதிகம் செலவிடுவதில்லை அப்படிங்கிற ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது ஓரளவுக்கு உண்மையும் தான். ஏன்னா நமக்கு வந்து இப்போ தான் ஒரு க்ரோயிங் எக்கானமி. நமக்கு வந்து இந்த கேபிட்டல், அதாவது அதில் செலவு செய்யக்கூடிய பணம் அப்படிங்கிறது லிமிட்டடாக இருக்கிறதுனால நம்ம உட்கட்டமைப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். டிஃபென்ஸ் ஒரு மிகப்பெரிய, அதாவது பாதுகாப்புத்துறை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துறை. அதற்கு நம்ம செலவிட்டு தான் ஆகணும். அதனால் எல்லா துறைகளுக்கும் நம்ம வந்து பகிர்ந்தளிக்கும் பொழுது சில துறைகள் விட்டு போவது என்னமோ உண்மைதான். ஆனால் இனிமேல் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்போ எல்லாமே ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன். அதாவது கடந்த கடந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கிராஜுவேட்டாக வெளியில் வந்தோ இல்லை ஒரு டிகிரி படித்துட்டு வெளியில் வரும்பொழுது கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இனிமேல் இந்த ஏஐரால் இது நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதனால் அவர்களுக்கு கூடுதலாக ஸ்கில் செட் டெவலப் பண்ணணும். பள்ளி பருவத்திலேருந்தே இது போன்ற தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அதற்கெல்லாம் நிறைய திட்டமிடல் வேண்டியிருக்கு. அதற்கு நிறைய பொருளாதார செலவினம் செய்ய வேணும். அதனால் இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக அதற்கு உண்டான முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்.